வெல்கம் டு நெப்டியூன் பாப்பு சேனல். இது அம்மாவின் கைவண்ணத்தில். நம் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் எங்களின் உளமார்ந்த வணக்கங்கள். நம்ம சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சுவையான லஞ்ச் காம்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்கீரை பொரியல், ரசம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காய்களை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள், இல்லைன்னா அதுலேருந்து வளவளப்பு வரும். கட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் தொடச்சி கூட வச்சுக்கோங்க. ஆயிலில் போட்டு இந்த மாதிரி வதக்கிக்கலாம். அந்த நூல் மாதிரி வளவளப்பாக வரும் இல்லையா, அந்த தன்மை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தூளுப்பு சேர்த்துக்கலாம், இல்லை கல்லுப்பு கூட சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு சேர்க்கறதுனால அந்த வளவளப்பு தன்மை இந்த வெண்டைக்காய்களை இருந்து போயிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ப்ரௌனிஷாக வருது இல்லையா, இந்த மாதிரி அதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது நல்லெண்ணெய், புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால. கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். கருக விட்டுறாதீங்க, லைட்டாக செவந்தா போதும். அதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை நீங்கள் நீல வாக்கில் கட் பண்ணாதீங்க. புளிக்குழம்புக்கு ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்து பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது வதங்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாம். புளிக்குழம்புக்கு பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். உரிச்சு வச்ச பூண்டு பற்களை சேர்த்துக்கலாம். அதையும் வெங்காயத்து கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வருது. நம்மளோட வெங்காயமும் பூண்டும் நல்ல மணமாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மசிஞ்சு வர மாதிரி கொஞ்சம் வேக விட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள், கல்லுப்பு. ஏற்கனவே நம்ம வெண்டைக்காயை வதக்கும் போதும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ இப்பையும் உப்பு போடுறோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வதங்கணும். எண்ணெயெல்லாம் நம்ம ஊற்றுனதெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி. இப்போது நம்ம குழம்புக்கு தேவையான காரத்துக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கோம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூளில் அவ்வளோ காரம் இருக்காது இந்த குழம்பு மிளகாய்த்தூளில், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். குழம்பு திக்காகிறதுக்கும் உதவி பண்ணும். கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். இந்த ஸ்டேஜில் நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதை நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக வைக்கல, ஓரளவுக்கு தண்ணியாக வச்சுருக்கோம். அதனால் பார்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, உங்களுக்கு கிரேவி மாதிரி ரொம்ப வேணுமா, இல்லை தண்ணி மாதிரி கொஞ்சம் குழம்பாக வேணுமான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளாரே அது கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா வெண்டைக்காய்கள், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் குழம்பு கூட நல்லா சேர்ந்து வரும். இந்த சமயத்தில் ஊற வச்சுருக்க அரிசியை நான் விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் அரை மூடி போதும் இந்த குழம்புக்கு. நல்லா மைய அரைச்சிக்கலாம், அதை வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதை அப்படியே நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இன்னும் கூட கொஞ்சம் திக்காயிடுச்சு. ஸோ இந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா மேலே பிரிஞ்சு வரும்.
கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டீங்க, ஆஃப் பண்ணிட்டீங்கனாலும் பிரிஞ்சு சூப்பரான வெண்டைக்காய் குழம்பு தயார். இப்போ நம்ம முருங்கைக்கீரை பொரியலும் செய்யலாம். அதுக்கு கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள். முருங்கைக்கீரை செய்கிறது ரொம்ப ரொம்ப சத்து கூட அதிகம். ஸோ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சுக்கலாம். முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே செய்யுங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. நல்லா வெடிக்குது கடுகு. இந்த சமயத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை போட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். அப்பப்போ கிளறி மட்டும் கொடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம இந்த புளிக்குழம்பு இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதா அவ்வளோ சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு பக்கம் சாதம் விசில் வச்சுக்கலாம், இன்னொரு பக்கம் குழம்பு நமக்கு தயார் பண்ணிக்கலாம், இன்னொரு சைடு இந்த மாதிரி கீரை பொரியலும் அது கொதிக்கிற டைமில் செஞ்சுக்கலாம். ஸோ நம்ம பிச்சு வச்சுருக்கிற முருங்கைக்கீரைகளை அதில் போட்டுக்கலாம். இந்த பச்சை கலர் மாறவே கூடாது. சில பேர் மூடி போட்டு வேக வைப்பாங்க. ஸோ அது கலர் மாறிடும், அது சத்து கூட போயிடும். பட் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சத்தும் போகாது, அந்த லைட்டாக ஒரு சின்னதாக கசப்பு வரும் இல்லையா, அந்த மாதிரி இருக்க கசப்பு கூட வராது. ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். தண்ணி தயவு செஞ்சு ஊற்றிடாதீங்க, தெளிக்க மட்டும் செய்யுங்க. ஸோ 2 தடவை தெளிச்சிருக்கேன் தண்ணி, அதுவே போதுமானது இந்த முருங்கைக்கீரை வேகிறதுக்கு. ஏன்னா கீரையிலேயே நமக்கு ஆல்ரெடி தண்ணி இருக்கும், வதங்காதுங்கிற கவலை உங்களுக்கு வேண்டாம். ஸோ கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு வேண்டாம், தூளுப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் அது பரவும். ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கிளறி கொடுங்க. நீங்கள் பருப்பு கொஞ்சமாக துவரம் பருப்பை எடுத்து விசில் விட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க கீரைக்கு. ஆக்சுவலாக விசில் விடாமையும் நம்ம அந்த பருப்பு சேர்க்காம கூட தேங்காய் துருவல் மட்டும் இதில் போட்டும் செய்யலாம், இதில் வேர்க்கடலை உடச்சி போட்டும் செய்யலாம். இன்றைக்கி நாங்கள் வேக வச்ச பருப்பை சேர்த்துருக்கோம். சில சமயம் முட்டை கூட உடச்சி ஊற்றி செய்யலாம். ஸோ வேர்ஷன்ஸ் நிறைய இருக்குது, ஒவ்வொன்றும் நம்ம சேனலில் பார்க்கலாம். பட் இன்றைக்கி நம்ம சேர்த்துருக்கிறது பருப்பு. ஸோ சூப்பராக இருக்குல்ல, பார்க்கவே நல்லா இருக்குல்ல. நம்மளோட தேங்காய் துருவல் கூட இதில் சேர்த்துருக்கோம். ஸோ நம்மளோட காம்போ ரெடி. ஸோ சாதம், வெண்டைக்காய் புளிக்குழம்பு பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் மிதக்குதுன்னு, மாங்காய் ஊறுகாய், ரசம், இது லஞ்சில் செஞ்ச நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸு. இந்த ரசம், ஃப்ரைட் ரைஸு, மாங்காய் ஊறுகாய் ரெசிபி கூட நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கட் டவுன் பண்ணிட்டேன், சாரி. ஸோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்